ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பழசுக்கு புதுசுங்க. அதாவது உங்க வீட்ல நீங்க பழைய சமையல் பாத்திரங்கள் எதுவா இருந்தாலும், இங்க வந்து இவங்ககிட்ட குடுத்தீங்கன்னா, அதுக்கு நீங்க புது பாத்திரம் இவங்ககிட்ட எடைக்கு போட்டு புதுசா நீங்க வாங்கிட்டு போலாம். அதுதான் ஒவ்வொரு பொருளுமே ஒரு ரேட்டோட வந்து நம்ம அக்கா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லப் போறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான பாத்திரம் தாங்க. இது வந்து ஸ்டீம் ப்ரோம்பாங்க. இத வந்து 5 விதமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பாடும் வடிச்சுக்கலாங்க. இட்லி தட்டு வச்சீங்கன்னா இட்லியும் அவிச்சுக்கலாம். நம்ம பெரிய பெரிய இட்லி தான் பார்த்திருப்போம். ஆனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது டிஃப்ரெண்டா இருக்கும். இது எப்படின்னா, இது பாருங்க சாம்பார் இட்லி. இது பெரியவங்களும் சாப்பிடலாம், குழந்தைங்களும் சாப்பிடலாம். அது வந்து குக்கரை யூஸ் பண்றப்ப குக்கர் லிட் போட்டுக்கலாம். அது கூட பாருங்க டபுள் சைடு ஹேண்டிலா கொடுத்துருக்காங்க. டபுள் ஈஸியா உங்களுக்கு வேர் ஆகும். நம்ம லாக் போட்டுக்கலாம். சார் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டியா வந்திருக்குதுங்க சார். யாருமே இந்த மாதிரி வந்து இது பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லாம் வந்து மெத்த குக்கர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்டில் வச்சு நம்ம ரொம்ப டைட் பண்ணி நம்ம லாக் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஈஸியான இதாவே கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து கரண்டி ஐட்டம்னா கரண்ட் ஐட்டம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க சைஸ் 0 சைஸ்ல இருந்து எடுக்கலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அது அன்ன வெட்டி பாருங்க. இதே பாருங்க நல்லா ஹெவியாவும் இருக்கும் சார். இது ஒரு டிசைன் சார். அடுத்து பாருங்க இந்த வணக்கம், நான் உங்க சேலம் கோபிநாத். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேலத்துல செல்வம் மெட்டல் ஸ்டோருக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே வந்து இவங்க சூப்பரா, அதாவது சொந்தமா வந்து இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்பனை பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பழசுக்கு புதுசுங்க. அதாவது உங்க வீட்டுல நீங்க பழைய சமையல் பாத்திரங்கள் எதுவா இருந்தாலும் இங்க வந்து இவங்ககிட்ட குடுத்தீங்கன்னா, அதுக்கு நீங்க புது பாத்திரம் இவங்ககிட்ட எடைக்கு போட்டு புதுசா நீங்க வாங்கிட்டு போகலாம். அதுதான் இந்த செல்வம் மெட்டல் ஸ்டோரோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு பொருளுமே ஒரு ரேட்டோட வந்து நம்ம அக்கா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறாங்க. அதனால வீடியோவை நம்ம சகோதரிகள் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா கிட்ட எல்லா டீட்டெயிலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கங்கா. உங்க பேரு, நம்ம கடை எங்க இருக்குன்னு பத்தி நம்ம நேரில் கொஞ்சம் சொல்லுங்கக்கா. பேர் வந்து ஐசா பானுங்க. கடை செல்வம் மெட்டல் ஸ்டோர்ஸ் பாத்திர கடை, சாமிநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு இருக்குங்க. எங்களுக்கு என்னன்னா பழசு எடுத்துக்குவோம். உங்களுக்கு வேஸ்டா நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருக்கிறோம்ல, அந்த பொருள் எல்லாமே வந்து நாங்க எடைக்கு எடுத்துக்குவோம்னு வச்சுக்கோங்களேன். எடைக்கு எடுத்துட்டு புதுசு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம புதுசாவே எடுத்துக்கலாம். நம்ம அதுதான் எங்க கடையோட ஸ்பெஷாலிட்டி. ரேட்டு வந்து மித்த கடைங்களை காட்டிலும் வந்து நம்ம கடையில வந்து ஹோல்சேலா கொடுக்குறோம். ஏங்க நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால எல்லாமே ரேட் கம்மியான இதாக தான் இருக்கும். கம்பேர் பண்ணலாம். வெளிக்கடைங்களுக்கும் நம்ம கடைங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்கு உபயோகமானது தான். ஏன்னா அதிகம் வந்து உங்களுக்கு கிச்சன் வெசல்ஸ்ங்கிறப்ப வந்து அடுத்தது புதுமையான பாத்திரம் பார்க்கலாம். அது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் போய் பார்த்துடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான பாத்திரம் தாங்க. இது வந்து ஸ்டீம் ப்ரோம்பாங்க. இது வந்து 5 விதமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பாடும் வடிச்சுக்கலாங்க. இட்லி தட்டு வச்சீங்கன்னா இட்லியும் அவிச்சுக்கலாம். நம்ம அது இல்லாம நம்ம வந்து இது ஆவியில வேக வைக்கிறோம்ல, கிழங்கு, இந்த கார்ன், அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இதுல வந்து ஆவியில வச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா கிளாஸ் லிட் இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல கார்ன் அந்த மாதிரி எல்லாம் வேக வச்சீங்கன்னா நீங்க அப்படியே இது வச்சு நீங்க பாத்துக்கலாம் எவ்வளவு இது வந்து நம்மளுக்கு வெந்து இருக்குது அப்படிங்கறது எல்லாமே பாத்துக்கலாம். இது வந்து இதுக்குன்னு கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான ஸ்டீமர் பாத்திரம் கொடுத்துருக்காங்க. இது சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இருக்கிறதுலயே மெயின். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப எல்லாமே வந்து கஞ்சி வடிச்சுதான் சாப்பிடாங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதுல சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு நீங்க இதுல மூடி வச்சுக்கலாம். சாப்பாடு வெந்ததுக்கு அப்புறம் நீங்க இது இப்படி எடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு கஞ்சி கீழே இதுல ஸ்டோர் ஆயிக்கும். சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா இட்லி குக்கரா நம்ம யூஸ் பண்றோம். அது இல்லாம நம்ம சாதாரணமா நம்ம வேக வச்சுக்கலாம். நீங்க இட்லி வச்சுட்டு இந்த லிட் போட்டு நீங்க மூடிக்கலாம். இதே லிட்டையே நம்ம மறுபடியும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்திலேயே வந்து இட்லி பாத்திரமாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிக்கா, இப்ப இது வந்து மினி இட்லி பாத்திரமா இல்ல எல்லாமே இருக்கு? இல்ல, மல்டி எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கு. மினிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு தட்டு தான் கொடுத்துருக்காங்க. மித்தது எல்லாமே வந்து பெரிய தட்டு தான் கொடுத்துருக்காங்க. பெரிய இட்லி, இந்த ரவுண்ட் இட்லி வருது, அது கொடுத்துருப்பாங்க. 4 தட்டு வருங்க சார். 4 தட்டு வருதுங்க சார்.
ஏன்னா அதெல்லாம் மினி இட்லி ஆனா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்க சார், அதுக்காக வந்து பெரியவங்க எல்லாம் வந்து பெரிய இட்லி வச்சா கூட குழந்தைங்களுக்கு விருப்பத்துக்காக வேண்டி இந்த மினி இட்லி சேர்த்து இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பண்ணும்போது மக்களுக்கு இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொன்னோம்னா இன்னும் அதை விரும்பி பார்ப்பாங்க. அதுதாங்க சார், இது குழந்தைங்களுக்காகவே மெயினா இது கொடுத்துருக்காங்க சார். ஏன்னா குழந்தைங்களுக்காக தான் எல்லாமே நம்ம சமைக்கிறது எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடுறது குழந்தைங்க தான். நம்ம வந்து ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு போயிரும். ஆனா குழந்தைங்க வந்து அப்படி இல்ல, வித்தியாசமா இருந்தா மட்டும்தான் வந்து அவங்க லைக் பண்ணுவாங்களே. அதுக்காகவே வந்து இந்த செட்டோடய வந்து இந்த மினி இட்லியும் சேர்த்து தந்திருக்காங்க. இந்த பாத்திரம் சார் இது 3175 ரூபாய் வருதுங்க. 175 அவ்வளவுதாங்க. ஓகே ஓகேங்கக்கா, பரவாயில்லைங்கக்கா. அந்த ஒரே இதுல வந்து நிறைய விதமான சமையலுமே பண்ணிக்கலாம். அதாங்க சார், 5 in 1 யூஸ் பண்ணிக்கலாங்க சார் நம்ம இதை. ஓகேங்கக்கா, இப்ப அடுத்து பாக்கலாங்க. பாத்துக்கலாங்க சார். இட்லி பானை தானங்க சார், அது இட்லி பானையிலே வந்து நம்ம பெரிய பெரிய இட்லி தான் பார்த்திருப்போம். ஆனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது டிஃப்ரெண்டா இருக்கும். இது எப்படின்னா இது பாருங்க, சாம்பார் இட்லி இது பெரியவங்களும் சாப்பிடலாம் குழந்தைங்களும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இருக்குங்க சார். நல்லா குட்டியா கியூட்டா இருக்கும் பாருங்க சார். ஒரு தட்டுலயே 5 இட்லி ஊத்தலாங்க சார், அந்த அளவுக்கு இருக்கும். 5 இட்லி ஊத்தலாங்க சார், கியூட்டா இருக்கும். அவ்வளவுதாங்க சார் இருக்கும். ஆனா இதே பாருங்க நல்லா பெரியவங்க இருந்தே சாப்பிடலாம். நம்ம பெரிய பெரிய இட்லி தான் பார்த்திருப்போம். அதே வந்து பாருங்க மினி இட்லி, இது சாம்பார் இட்லிம்பாங்கல்ல, அதே தாங்க சார் உங்களுக்கு. இது நல்லா கியூட்டா இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி இது பண்ணுவாங்க உங்களுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய் அந்த ரேஞ்சு வரும் சார். 600 625 ரூபாய். இதுலயே வந்து 3 பிளேட்டு 4 பிளேட்டு அந்த மாதிரி சைஸ் வாரியா இருக்குங்க சார். இதுலயே வந்து உங்களுக்கு எண்ணெய் தடவி, இது எல்லாமே எண்ணெய் தடவி தாங்க சார் ஊத்த முடியும். நம்ம வந்து துணி தேவையே இல்லை. இது எண்ணெய் தடவி ஊத்துனாவே உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ஈஸியா வந்துடும், வேலையும் ரொம்ப கம்மிங்க சார். இது வந்து சில்வர்லயும் இல்லைங்க சார், இதுலயே வந்து அலுமினியத்திலயே இருக்குங்க சார். இதே சேம் இதே பேட்டர்னு அப்படியே அலுமினியத்துல இருக்குதுங்க சார் உங்களுக்கு. அப்புறம் பாத்துக்கலாங்க சார். ஓகே சார். சார் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டியா வந்திருக்குதுங்க சார். யாருமே இந்த மாதிரி வந்து இது பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லாம் வந்து சாப்பாடு எல்லாம் வடிக்கிறாங்க இல்லைங்க சார், இப்ப எல்லாம் கையில ஊத்திக்கிறான் அந்த மாதிரி இது பண்றாங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க சார், நம்ம சாதாரணமா இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு சாதத்தை இப்படி எடுத்து விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வடிச்சுக்குங்க சார். நீங்க அதை பிடிச்சிட்டு நம்மலாம் வந்து ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிட்டு நிற்பாங்க, அந்த வேலையே இல்லைங்க சார். நம்ம பாட்டுக்கு அந்த வேலையெல்லாம் இந்த ஸ்டாண்டு நம்மளுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்குதுங்க சார். இதை வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம செஞ்சுக்கலாங்க சார். அடுத்த வேலையை நம்ம செஞ்சுக்கலாங்க சார், ஈஸியா இருக்குங்க சார். இது பாட்டுக்கு நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா அது பிடிக்கணுங்கிறதே இல்லைங்க சார். நீங்க இது வந்து 2 சைஸ் இருக்குங்க சார். இது 2 சைஸ் இருக்குங்க சார். இந்த ஸ்டாண்டோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 210 ரூபாய் வருது. 210 ரூபாய் தாங்க சார். அதேதாங்க சார். இது ஒண்ணு வாங்கி வச்சீங்கன்னா போதுங்க சார் நம்ம வீட்டுக்கு. இதுலயே 3 சைஸ் விதமான பாத்திரம் வைக்கலாங்க சார், வச்சுக்கலாம். 3 சைஸ் வைக்கலாங்க சார். இந்த ஒரு ஸ்டாண்ட்லயே 3 சைஸ் வைக்கலாம், சின்னது பெருசா அதுக்கு மீடியம் சைஸ் அப்படி வச்சுக்கலாங்க சார். பாத்தீங்களா ட்ரைப்ளை ஐட்டத்திலேயே கடாய்ங்க, வானல். இது வானலுங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு லிட்டோடயே தந்திருக்காங்க உங்களுக்கு. நம்ம அதுக்கு செப்பரேட்டா வந்து தொலைவிட்டு இருக்க முடியாது. அதனாலயே வந்து பிராண்ட்லயே தான். இது வந்து பார்த்தா பிராண்டுன்னு பார்த்தா எல்எல்எம், அது பட்டர்ஃப்ளை கம்பெனி தான் இருந்துச்சு. இப்போ வந்து எல்எல்எம்மா மாத்திட்டாங்க. அவங்களே வந்து இப்போ இந்த ட்ரைப்ளை ஐட்டம் எடுத்து செய்யறதுனால உங்களுக்கு இது நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னன்னா அடி பிடிக்காது, நல்லா எடுத்து பாருங்கன்னா நல்லா ஹெவியாவே இருக்கும் உங்களுக்கு, நல்லா வெயிட்டா இருக்கும். அதே மாதிரி அந்த லிட்டுமே கூட உங்களுக்கு இதா தந்திருக்க மாட்டாங்க, லைட் வெயிட்டா தந்திருக்க மாட்டாங்க. அதே ட்ரைப்ளை ஐட்டத்திலேயே தான் கொடுத்துருக்காங்கிறப்ப வந்து நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு, நல்லா ஆவி பிடிச்சி வேகிறதுக்கு இது எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1885 ரூபாய் வருங்க சார். இந்த சைஸுக்கு சைஸ் வாரிய ரேட் இருக்குங்க. இது வந்து 26 சைஸுங்க. சைஸ் பார்த்தா உங்களுக்கு 26 அப்படிங்கிறப்ப வந்து ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுக்கும். 2 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுக்குங்க. இதுல எத்தனை சைஸ் இருக்கு? இது வந்து இப்போ 20ல இருந்தே இருக்குங்க சார். 20 சைஸ்ல இருந்தே இருக்கு சார். ஆமாங்க சார். 20, 22, 24, 26 அந்த மாதிரி சைஸ் வாரியா இருக்குங்க. சரி, இப்ப இதுலயே வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு இருந்துருங்க? 20 சைஸ் அதான் 970 ரூபாயில இருந்தா ஸ்டார்டிங் சார். அதுலயே இருக்கு. இதுலயே வந்து இது வந்து பீஸ் ரேட் ஆக்சுவலா. இது உங்களுக்கு வெயிட் ஐட்டத்துலயும் இருக்கு உங்களுக்கு கிலோ ரேட். இப்போ வந்து எடை வச்சு நம்ம ரேட் சொல்லுவோம். அதுலயே இருக்குது. அது பார்த்தா உங்களுக்கு கிலோ வந்து 760 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும். அது பிரியாணினாவே நம்ம வந்து அலுமினிய பாத்திரத்துல தான் சமைச்சிருப்போம். அதே வந்து ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதாகும், அதே ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிரும். அதே வந்து இப்போ வந்து நாங்க ஸ்டீல்லயே கொடுத்துருக்கோம், அது ட்ரைப்ளை ஐட்டத்துல வந்திருக்குது இப்போ. அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு இது அடிப்பிடிக்குங்கிற வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. 3 லேயர் கொடுத்துருக்கிறதுனால இது அடிப்பிடிக்கவும் பிடிக்காது, நல்லா ஹெவியாவும் இருக்கும் உங்களுக்கு. அதுலயே லிட்டோடயே கொடுத்துட்றாங்க. அப்படிங்கிறப்ப இது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, உங்களுக்கு பிரியாணி அடி பிடிக்காது. எந்த ஒரு கிரேவியோ எதுனாலும் நம்ம செய்யலாம். இதுல அடிப்பிடிக்காத அளவுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு 2.5 லிட்டர் பிடிக்குங்க சார். ஆனா சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 கிலோ தாராளமா செய்யலாம். 3/4 கிலோ செய்யலாங்க சார். இதோட பிரைஸ் அது பிரைஸ் பாத்தீங்கன்னா 1400 ரூபாய் அப்படி வரும். 1400 ரூபாய் வரும் சார்.
இதுல எத்தனை சைஸ் இருக்கு? இதுலயும் இதே தாங்க சார், 20 சைஸ்ல இருந்து உங்களுக்கு 28 சைஸ் வரையில இருக்குங்க சார். இப்ப இதுல ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு இல்லைங்க? இது வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் 1100 ரூபாயில இருந்தே இருக்குங்க ஸ்டார்டிங். ஏன்னா நல்லா ஹெவியா இருக்கிறதுனாலயே உங்களுக்கு வந்து அது ரேட் வந்து மேக்ஸிமம் வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. பொருளோட ஹெவி தான் பாப்பாங்களே ஒழிஞ்சு இப்ப வந்து ரேட் வந்து யாரும் வந்து ரொம்ப மென்ஷன் பண்றது இல்ல. அலுமினியத்துல வந்து எடுக்கிறப்போ வந்து எல்லாம் அடிபிடிக்குது அப்படின்னு நிறைய வராங்க. புதுசாவே எடுத்துட்டு போவாங்க, கொண்டு வந்து இல்லைங்க ரொம்ப அடிபிடிக்குது அப்படின்னு கொண்டு வந்து பழசுல போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இது எடுத்துட்டு போன வரையிலும் எல்லாம் நாங்க எவ்வளவோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து சொல்லியே தான் கொடுத்துருக்கோம், இது எடுத்துட்டு போவாங்க தாராளமா செய்யலாம், உங்களுக்கு அடிபிடிக்காது அப்படின்ட்டு எல்லாம் ஃபியூ கஸ்டமர்ஸே வந்து சொல்றாங்க, பரவாயில்லைங்க நல்லதாவே கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு வந்து எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துட்டே தாங்க சார். அக்கா இப்ப நம்ம வந்து இதுக்குமே வந்து நம்ம பழைய பாத்திரம் கொடுத்துட்டு இந்த பாத்திரத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கி எடுத்துக்கலாங்க சார், தாராளமா எடுத்துக்கலாங்க சார். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் எல்லாமே நாங்க எடுத்துக்கிறோங்க சார். வெயிட் பேஸுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அது பொருள் எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் இது போட்டா இதுதான் எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்ல, நீங்க பழசை போட்டுட்டு நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம், மிக்ஸி எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாங்க சார். அலுமினியம் சில்வர் எல்லாமே எடுத்துக்கலாங்க சார். நெக்ஸ்ட் பாத்திரம் பார்க்கலாமாக்கா? பாத்துக்கலாங்க சார். பிரஸ்டீஜ் பிராண்ட் இது குக்கர் பாத்திரங்க. மித்த குக்கர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்டில் வச்சு நம்ம ரொம்ப டைட் பண்ணி நம்ம லாக் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் ஈஸியான இதாவே கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா அது கிளிப் ஆன் இது பேரு. ஹேண்டில் எல்லாம் பாருங்க நல்லா ஹெவியா தான் கொடுத்துருப்பாங்க, டபுள் சைடு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி லிட்லயும் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா ஈஸியா உங்களுக்கு வேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சும்மா இப்படி வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம் நம்ம. ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்குங்க சார். முன்னாடி செஞ்சு காட்டுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் இப்படி வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளவுதான் கைடுங்க. அதாவது லாக் பண்ற மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இது பண்ணலாம், ரொம்ப ஈஸியா இருக்குங்க சார். நல்லா இருக்கு. அதாவது நம்ம திருப்பறப்ப ரெண்டு பக்கம் ஓபன் ஆகுது. ஆமாங்க சார். ஓகே ஓகே நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க சார். ஹேண்டில் பண்றதே ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கும். ஆமாங்க. சரி ஓகே. இது எத்தனை லிட்டருங்க? இது வந்து 3 லிட்டர்ஸ் சார். இப்ப நம்ம கிட்ட எத்தனை லிட்டர் அவைலபிள்ஸ் இருக்கு? இப்ப 3 லிட்டர் 5 லிட்டர் வரையிலும் தான் வந்து இதுலயே கொடுக்கறதே. பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளிப் ஆனுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர் இது 3 மட்டும் சைஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இப்ப நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேட்ல என்ன ரேட்ல இருக்குங்க? இப்ப இது வந்து இது 3 லிட்டருங்க 1390 ரூபாய் வருங்க சார். 1390. ஆமாங்க. இது 2 லிட்டர் இந்த மாதிரி 2 லிட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபாய் அந்த சம்திங் அவ்வளவுதான். 3 சைஸ் அவைலபிள். ஆமாங்க சார். 2 லிட்டர் 3 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர். ஓகே ஓகே. சரி அடுத்த பாத்திரம் பார்க்கலாமாக்கா? பார்த்தலாங்க. சரி அதான் இது வந்து ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றோம் இல்லைங்க. இது மறுபடியும் இதை சமைச்சிட்டு இதை எடுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து கிளாஸ் லிட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம சமைச்சிட்டு இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். நம்ம அதுக்குன்னு வேற மூடி வந்து நம்ம தொட வேண்டியதே இல்ல, அதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க கிளாஸ் லிட்டே உங்களுக்கு. கிளாஸ் லிட்டோடயே வந்திருக்கு. இது வந்து 2 மூடி கொடுத்துருக்காங்க வச்சுக்கீங்களேன். சமைக்கிறப்ப இந்த லிட்டு போட்டுக்கலாம், நம்ம சர்வ் பண்றப்ப இந்த லிட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? லேடிஸ்க்குன்னா இது வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. 1390 ரூபாய். 1390. ஹீட் உள்ள இருந்துச்சுனாவே உங்களுக்கு அந்த இந்த இது மைனூட்டா கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது வந்து மேல தூக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அது இறங்குச்சுன்னா தான் நம்ம வந்து இந்த லிட் ஓபன் பண்ண முடியும். ஸ்கீம் உள்ள இருந்துச்சுன்னா இது வந்து மேல இருக்கும். இது உள்ள இறங்கிடுச்சுனாவே நம்ம ஸ்டீம் அவுட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து சேஃப்டி வாசர்பாங்க. ஆக்சுவலா இதுதான் சேஃப்டி வாசர்பாங்க. இதோட இதுலதான் வந்து நமக்கு அந்த ஹீட் டெம்பரேச்சர் வந்து உள்ள ஸ்டீம் எவ்வளவு இருக்குதுங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஹீட்ல இருக்குதுங்கறது வந்து எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு சமையல பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே அடுத்து பார்க்கலாம். பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியல்லயே கொடுத்துருக்காங்க. அது வந்து குக்கரை யூஸ் பண்றப்ப குக்கர் லிட் போட்டுக்கலாம். அது கூட பாருங்க டபுள் சைடு ஹேண்டிலா கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு ஹேண்டில்னா இப்போ வந்து நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், வேற ஆகும். நம்ம லாக் போட்டுக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம அதுலயே வந்து உங்களுக்கு இந்த நம்ம கொண்டக்கல்ல காய் அந்த மாதிரி எல்லாம் வேக வச்சு நம்ம தண்ணி வடிக்கிறப்ப மேல கையில எல்லாம் ஊத்திக்கிறாங்கிறாங்களே, அதுக்கு பதிலாக தான் இப்ப அதுக்குன்னே வந்து உங்களுக்கு லிட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி லிட்டு சார், இது லிட்டும் வந்துடும் உங்களுக்கு. நீங்க வந்து சும்மா இப்படி வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணீங்கன்னா லாக் ஆயிக்குது. நீங்க சும்மா எடுத்தாலும் வராதுங்க. சரிங்களா? அது நீங்க இப்படி வடிச்சுக்கலாம், வடிக்கவும் செய்யலாம். இந்த பாருங்க அதுக்குன்னே ஹோல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் எல்லாம் வந்து சாப்பாடு வடிக்கணுங்கிறாங்கல்ல, அது இதுலயே செஞ்சுக்கலாம். நம்ம இதுலயே வச்சுக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணலாம் சார். அதான் ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வடிக்கவும் செஞ்சுக்கலாம். ஈஸியா தாங்க சார் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 6 லிட்டர் கெப்பாசிட்டிங்க சார். 6 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு. நமக்கு எத்தனை லிட்டர் ஸ்டார்டிங்? இது வந்து 2 சைஸ் தாங்க சார். 4 லிட்டர்
அடுத்தது பார்த்தா 6 லிட்டர். அது 2 சைஸ் தான் இது வருது. அதை விட்டா உங்களுக்கு வந்து கமர்ஷியலுக்கு போயிடும். கமர்ஷியல்ல இந்த ஃபெசிலிட்டி வராதுங்க. கமர்ஷியல்னா 18 லிட்டர் 24 லிட்டருங்கிறப்ப வந்து அதே மாதிரி இந்த டபுள் சைடு ஹேண்டில் நல்லா ஹெவியாவே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. எல்லாமே வந்து எல்லா குக்கர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டியோடய கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு இருக்குது? ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 860 ரூபாயில வந்து ஸ்டார்டிங் சார். ஐடியல் பிராண்ட் பொறுத்த அளவுக்கு அப்படிங்கிறப்ப வந்து ரேட் வந்து அப்பப்போ மாறுச்சுன்னா மாறதான் செய்யும். கூடுனா கூடும், குறைஞ்சா குறையும். இன்னைக்கு நம்ம சொல்ற ரேட்டே வந்து இருக்கணுங்கிறதுல இல்ல. இப்ப வந்து இப்ப 860 ரூபா சொன்னதே வந்து இப்ப 830க்கு வரவும் வாய்ப்பு இருக்குது, 880க்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. நான் சொல்றது இன்னைக்கு ரேட். இன்னைக்கு ரேட்டு மார்க்கெட் பிரைஸ் தாங்க சார் எல்லாமே. பாத்தீங்கன்னா இப்போ இது சாப்பிட்ற தட்டு செக்ஷன் சார். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இது டிசைன் வச்சா இருக்குது. இந்த மாதிரி டிசைன் வச்சா பூ டிசைனும் மரம் அந்த மாதிரி எல்லாம் வச்சா இருக்குங்க சார். அது இல்லைனாலும் உங்களுக்கு பாருங்க இது பிளைன் சாப்பிட்ற தட்டு பிளைனாவும் இருக்குது. இந்த மாதிரி இதுலயே வந்து சைஸ் 10 நம்பர் வந்து சைஸ் வரையா இருக்குது. சின்ன குழந்தைங்க சாப்பிட்றது வந்து பெரியவங்க சாப்பிட்ற வரையிலுமே நிறைய சைஸ் இருக்குதுங்க சார் இதுலயே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா 160 100 இருந்தே இருக்குதுங்க சார். 100 ரூபாயில இருந்தே இருக்குங்க சார். எல்லா சைஸுமே இருக்குதுங்க சார் உங்களுக்கு. டிசைன்ஸ் இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு. இதெல்லாமே வந்து நல்லா டிசைனாவே இருக்குங்க சார் உங்களுக்கு. இதெல்லாம் பாருங்க டிசைனாவே இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே இருக்குங்க சார் உங்களுக்கு. 100 ரூபாயில இருந்தே ஸ்டார்டிங் சார் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனுக்கு யூஸ் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா வந்து கரண்டி ஐட்டம்னா. கரண்டி ஐட்டம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க சைஸ் 0 சைஸ்ல இருந்து எடுக்கலாங்க. 0 சைஸ்ல இருந்து இருக்குங்க சார். இதுல இருந்த கமர்ஷியலுக்கு இருந்து எல்லாமே வந்து எடுக்கலாங்க சார். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 25 ரூபாயில இருந்து எடுக்கலாங்க சார். 25 ரூபாயில இருந்தே இருக்குங்க சார். எல்லா மாடல் எல்லாமே பாருங்க. ஜல்லி கரண்டியில இருந்து தோசை இருக்கு. இது எல்லாமே புது மாடலுங்க சார். இது எல்லாமே இது வந்து மல்டி பர்பஸ். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணவும் செஞ்சுக்கலாம். தோசை திருப்பறதுக்கும் இது யூஸ் ஆகுங்க சார். நல்லா யூஸ் ஆகுங்க சார் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அது அன்ன வெட்டி பாருங்க. இதே பாருங்க நல்லா ஹெவியாவும் இருக்குங்க சார். இது ஒரு டிசைன் சார். அடுத்து பாருங்க இந்த டிசைன் இது எல்லாமே இருக்குங்க சார். இந்த மாடலும் இருக்கும். எல்லாமே எல்லா டிசைன்லயும் இருக்குங்க சார். இது எல்லாமே வந்து பாருங்க குழம்பு அள்ளி ஊத்துறது சாப்பாட்டுக்கு இது எல்லாத்துக்குமே எல்லாம் நிறைய மாடல்ஸ் எல்லாம் இருக்குங்க சார். இதெல்லாம் மாவு கரண்டி இது எல்லாமே இருக்குங்க சார். இந்த தோசை திருப்பிலேயே பாருங்க சார் நிறைய மாடல் இருக்குங்க சார். இது எல்லாமே தோசை திருப்பிங்க சார். இது பாருங்க இதெல்லாம் புதுசா வந்திருக்காங்க சார். இதெல்லாம் நியூ மாடலுங்க சார் எல்லாமே. அதே ஜல்லிக்காரனே ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 25 ரூபாயில இருந்து எடுக்கலாங்க சார். 25 ரூபாயில இருந்து எடுக்கலாங்க சார் உங்களுக்கு. தாளிப்பு கரண்டியில இருந்து பாத்துக்கலாங்க. இது வந்து அலுமினியம்ண்ணா. இது அலுமினியம். எக்ஸ்ட்ரா வந்து இது குக்கர் மெட்டீரியல்பாங்க. நல்லா ஹெவியாவே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 115 ரூபாயில இருந்தே இருக்கு. 115 ரூபாய். ஆமாங்க சார். பரவாயில்லைங்க, ரொம்ப கம்மி ரேட்ல இருக்கு. ஓகே ஓகே சார். இது ஸ்டார்டிங் சைஸ். இது 5ஆம் நம்பர். இது வந்து பாத்தீங்கன்னா இது 115 ரூபா வரும். இதாவது ஹெவியாவும் இருக்கும் உங்களுக்கு. குக்கர் மெட்டீரியல்பாங்க இதுக்கு. இதோட மெட்டீரியல் வந்து குக்கர் மெட்டீரியல் சார். இது 5ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா இது 115 ரூபாய் வருதுங்க சார். இது 140 ரூபாய் வருதுங்க சார். அதை விட கொஞ்சம் பெருசு இது. அடுத்த சைஸ்ங்க சார். ஓகே. அடுத்த சைஸ்ங்க சார். இது 165 ரூபாய் வருதுங்க சார் உங்களுக்கு. 165. ஓகே ஓகே. இது 175 ரூபாய் வருது. 175. ஆமாங்க சார். ஓகே. இது என்ன மெட்டீரியல்? இது வந்து குக்கர் மெட்டல்பாங்க. நம்ம அலுமினியம் குக்கர் வச்சிருக்கோம் இல்லைங்க சார். அதே அளவுக்கு வெயிட் இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஹெவியா தான் இருக்கும் சார். இல்லக்கா நல்லா ஹெவியாவே இருக்கு. நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா வெயிட்டாவும் இருக்கு. ஆமாங்க சார். அடுத்து வந்து பிளாக் மெட்டல். அதுலயே வந்து உங்களுக்கு இது வந்து 5ஆம் நம்பரே வந்து உங்களுக்கு 145 ரூபாய் வருங்க சார். இதே அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா இது 6ஆம் நம்பர். இது 6ஆம் நம்பர் 160 ரூபாய் வரும். அதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா 180 ரூபாய் வரும். இது 8ஆம் நம்பருங்க சார். 8ஆம் நம்பர். இது வந்து 260 ரூபாய் வருது. 260. அக்கா எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார். இப்ப இதுக்கு வந்து இந்த குக்கர் மெட்டீரியல் சொல்றீங்க. சோ இதுக்கும் இந்த பிளாக் மெட்டலுக்கு என்ன டிஃபரெண்ட் வருது? அது என்ன நன்மை? அது வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு இதாகும். டிஃப்ரெண்டா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் விட்டுட்டாங்கனாலும் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு விட்டுட்டீங்கனாலும் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எல்லோ கலரா தெரியும். அந்த மாதிரி எல்லாம் ஆகும். ஆனா இது வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார் உங்களுக்கு. வாசபிளுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுதான் சார். இது என்ன மெட்டீரியல்? இதுவும் சேம் அதே குக்கர் மெட்டீரியல் தான். இப்ப பிளாக் மெட்டல் குக்கர் எல்லாம் வருது இல்லைங்க சார். அதே மாதிரி அதே குவாலிட்டிலேயே அதே குவாலிட்டியா தான் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பிராண்டுங்க சார். அதே மாதிரி இப்ப பார்த்ததெல்லாம் வந்து அலுமினியம் பிளாக் மெட்டல்னு பார்த்தோங்க சார். அடுத்தது பிராண்டுன்னு பார்த்தா பிரஸ்டீஜ் இருக்கு. பிரஸ்டீஜ் வந்து இருக்கிறதுல சின்ன சைஸ் அதுதான்.
அதெல்லாம் வந்து நம்ம தாளிக்கவும் செய்யலாம். இது கம்மியான ஒரு பொரியல் அந்த மாதிரியே கூட வைக்கலாம். இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை 3 மெட்டல்பாங்கல்ல, உங்களுக்கு அடி பிடிக்காது தீயாது அந்த மாதிரி இருக்கிற அந்த மெட்டீரியல் இது வர்றது. அதே பிரஸ்டீஜ் பிராண்ட்லயே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இது ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 720 ரூபாய் வருதுங்க சார். 720 பிராண்டட். அடுத்தது அது வந்து பிராண்டு தான். இது வந்து நான் பிராண்டா இருந்தாலும் சேம் அதே குவாலிட்டியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க சார், அதே ட்ரைப்ளையே தான் உங்களுக்கு. இது என்ன ரேட்டுங்க சார்? இது வந்து 325 அந்த ரேஞ்ச் வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிச்சன்ல நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வைப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி பாத்திரம். இது வந்து சின்ன சைஸ்ல இருந்தே இருக்குங்க சார். இந்த சைஸ் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 50 ரூபாயில இருந்தே எடுக்கலாங்க சார். 50 ரூபாயில இருந்தே உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் வந்து தண்ணி பவுனி. இது வந்து சரி இது வந்து அடுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சைஸ் இருந்து சின்ன சைஸ்ல இருந்தே இருக்குங்க சார். நமக்கு எந்த சைஸ்னாலும் நம்ம வேணுங்கிறத எடுக்கலாம். இந்த செட்டா தான் எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. நம்மளுக்கு உதிரியா நம்மளுக்கு எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிற சிங்கிள் பீஸ்னாலும் எடுத்துக்கலாங்க சார். நமக்கு செட்டுனா இந்த செட்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இது வந்து ஸ்டார்டிங்ல 50 ரூபாயில இருந்தே இருக்குங்க சார். 50 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரையுமே இருக்குங்க சார். இது பாத்தீங்கன்னா சைஸ் சரியா. இதுலயே சைஸ் இன்னும் பெரிய சைஸ் இருக்குங்களா? இருக்குங்க. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாவு பவுனிம்பாங்க. மாவுலாம் நம்ம எடுத்து வைப்போம்ல, ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, வீட்டுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு, இது எல்லாமே வந்து மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்ட்டே வைப்பாங்க. நம்ம அம்மா எல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, அப்பெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இந்த மாதிரிதான் வந்து மாவுலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இதுலதான் வைப்பாங்க மேக்ஸிமம் வந்து. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாயில இருந்து எடுக்கலாங்க. 250 ரூபாயில இருந்தே எடுக்கலாம். நல்லா ஹெவியாவே இருக்கும். நீங்களே எடுத்து பாருங்களேன் எவ்வளவு வெயிட்டா இருக்கும். ஆமா, சைஸ் வரையா ரேட் டிஃபரெண்ட் வரும். வெயிட் கணக்கு தான் ஆக்சுவலா வந்து. இது வந்து எல்லாமே வெயிட் பேசஸ் தான். எதுவுமே ஸ்டிக்கர் ஒட்டி ரேட்லாம் இதெல்லாம் இல்ல. எல்லாமே கேஜி கணக்கு தான். கேஜி கணக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 300 ரூபாயில இருந்தே இருக்குங்க சார். 280 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன குவாலிட்டி வேணாலும் இருக்கு. அதுக்குன்னு ரொம்ப சீப்பஸ்டாவும் இருக்காது. ரொம்பவுமே வந்து ரொம்ப தகடாட்டா இருக்கும் இல்லைங்க சார், அந்த மாதிரி குவாலிட்டியில இருக்காது. நம்மளுக்கு எல்லாமே வந்து ஹோல்சேலுங்கிறதுனாலயே என்னமோ நம்ம நல்லா ஹெவியா தான் மக்களுக்கு வந்து நல்லா ஹெவியாவே கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த பேசஸ்ல தான் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே பாத்துருப்பீங்களா, இது வரையிலுமே வந்து எடுத்த ஜாமான எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியாவே தான் இருக்கும். சரிங்க. இப்ப இதுக்கு அடுத்த சைஸ் இருக்குங்களா? இருக்குங்க சார். இதுலயே பாத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு இதே செட்டு பாருங்க, சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு. இது வந்து ஒரு 5 லிட்டர் பிடிக்குதுங்க. இது வந்து 5 லிட்டர் 5 லிட்டர் பிடிக்குதுன்னு வைங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நல்லா பெரிய சைஸே இருக்குங்க சார். இதுல வந்து ஒரு 20 லிட்டர் பிடிக்கும் சார். 20 லிட்டர் அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இதெல்லாம் அடுக்கு மாதிரி தான். இது எல்லாமே அடுக்கு தாங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பானை, தண்ணி ஊத்தி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே எடுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா பெரிய சைஸா இருக்குங்க சார். ஒரு 3 குடம் தண்ணி பிடிக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் தண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கல்ல, அது வந்து 3 குடம் தண்ணி பிடிக்கிற அளவு சின்னதுல இருந்தா இருக்குது. ஒரு 25 லிட்டர் 20 லிட்டர் பிடிக்கிறது வந்து 10 லிட்டர் பிடிக்கிறதுல இருந்தே இருக்குங்க சார். எல்லாம் செட்டாவே இருக்குது. நம்ம எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாம். இது ஒரு 3 குடம் தண்ணி பிடிக்கும். 3 குடங்கிறதே தாராளம். இது தாராளமா 3 குடம் தண்ணி. என்ன ரேட்டுங்க? இது வந்து பாத்தீங்கன்னா இது வெயிட் கணக்கு தாங்க சார். ஆக்சுவலா இது வந்து கேஜி கணக்கு தான். அப்படிங்கிறப்ப எப்படி 1000 மேல போகும். ஆமாங்க சார். அப்ராக்சிமேட் ரேட் தான் நானும் சொல்றேன். உங்களுக்கு வெயிட் போட்டாதான் அதோட ஒரிஜினல் ரேட் தெரியும். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாங்க? இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைமுங்க. இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கடேக்ஸா இருக்குது. இந்த பொங்கடேக்ஸா பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சும்மா 2 டம்ளர் வைக்கிறதுல இருந்தே வந்து 2 கிலோ வைக்கிற வரையிலுமே இருக்கு. இருக்குங்க. இதுல என்னென்ன சைஸ் இருக்கு? இது பாருங்க, 2 மாடல் பாருங்க. இது ஒரு மாடல் இருக்கு, அதை விட்டா இது ஒரு மாடல் இருக்குங்க. இது வந்து டேக்ஸா டைப்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து குண்டு பானை. இது வந்து குண்டு பானைம்பாங்க. டிசைனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட டேசா மாடல். இதுல குண்டா அது வந்து சேஃப் பாத்தீங்கன்னா பாருங்க, அது கர்வா இருக்கும் உங்களுக்கு. இது என்ன சைஸ்ல இருந்து இருக்கு? இது அதே மாதிரி தான் 2 டம்ளர்ல இருந்து 2 கிலோ வைக்கிற வரையுமே இருக்கு. என்ன ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவுன்னு வரும்? ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 இருந்தே எடுக்காங்க சார். சின்ன சைஸ்னு பாத்தீங்கன்னா 150 ரூபாயில இருந்தே எடுக்கலாம். 150 ரூபாயில இருந்தே எடுக்காங்க சார். இது அதே மாதிரி தாங்க. குழம்பு அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டியதான். இது வந்து சின்ன சைஸ் தாங்க சார். இது வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு 175 200 அந்த சம்திங்ல இருந்தே இருக்கு. இது வந்து ஒரு 3 சைஸ் வருங்க. ஏற்கனவே ஸ்டார்டிங் சைஸ். இது வந்து ஏற்கனவே பெரிய சைஸ். இது ஸ்டார்டிங் ரேட் 200 இருந்து எடுக்கலாம் சார். 200 ரூபாயில இருந்து எடுக்கலாம் சார். வெயிட் பேசஸ் தான் எல்லாமே வந்து. வெயிட் பேசஸ்.
கிச்சன்ல வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அரிசி ஸ்டோர் பண்றது அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்க, அதுக்கு உண்டான பாக்ஸ் தாங்க இது. இது வந்து மூடியோடய கொடுத்துருக்காங்க நம்ம. இது வந்து இருக்கிறதுல ஸ்டார்டிங் சைஸுங்க. இது பார்த்தா ஒரு 10 கிலோ பிடிக்குங்க. 10 கிலோ பிடிக்கலாம். இது 10 கிலோ வந்து 50 கிலோ வரையிலுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குங்க சார். ஏன்னா அதுதான் மேக்சிமம் வந்து நம்மளுக்கு அதிகமா இது பண்றதே உங்களுக்கு. மக்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த அளவுக்கு தான் 10 லிட்டர்ல இருந்தா 50 லிட்டர் வரையிலுமே வந்து ஸ்டோர் பண்றாங்க. அந்த அளவுக்கு உண்டான எல்லா பத்திரமும் நம்ம வச்சிருக்கிறோங்க சார். எல்லாத்துக்குமே வந்து காமனா அதுக்கு உண்டான மூடியோடய இருக்கு. ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 750 ரூபாயில இருந்து எடுக்கலாம் சார். 750 ரூபாயில இருந்து 1800 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரையிலுமே எடுக்கலாம் சார். அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குதுங்க சார். எல்லாமே ஸ்டோரேஜ் பாக்ஸ். எல்லாமே ஸ்டோரேஜ் பாக்ஸ். எல்லாமே பிராண்டட் தான். பிராண்டட் தாங்க சார். நல்லா இருக்கும் சார். குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா ஹெவியாவே இருக்கும். ஆமாங்க சார். இது பாத்தீங்கன்னா சில்வர் தண்ணி பானைங்கன்னா இது வந்து வீட்டுல கரெக்டா இருக்கும். ரொம்ப ஒரு 10 லிட்டர்ல இருந்தே எடுக்கலாங்க சார். 10 லிட்டர்ல இருந்தே ஒரு குடம் பிளாஸ்டிக் குடம் பாத்தீங்கன்னா ஒரு 18 லிட்டர் 20 லிட்டர் பிடிக்கலைங்க. அந்த சைஸ் வரையுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குதுங்க சார். அடுத்தது இதுல வந்து 2-3 மாடல் இருக்குங்க சார். இது வந்து இந்த பானை மாடலா இருக்கும் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உயரமா இருக்கும், கழுத்து உயரமா இருக்கும். இந்த மாடலும் இருக்குங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா வீட்டுல வச்சிருப்போம் இல்லைங்க சார், அந்த மாதிரி சொப்பு குடம்பாங்க. அந்த இதுலயே வந்து பால் குடம் சைஸ்ல இருந்தே இருக்குங்க சார். 1ஆம் நம்பர்ல இருந்து 6ஆம் நம்பர் வரையிலுமே இருக்குங்க சார். பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாயில இருந்தே இருக்குங்க சார். 400 ரூபாயில இருந்து 800 ரூபாய் வரையிலுமே இருக்குங்க சார். சைஸ் வரையா இருக்குங்க சார் நமக்கு. அடுத்து பித்தளை பார்த்தலாங்களாங்க. பித்தளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தண்ணியும் வைக்கலாம், சமைக்கவும் செய்யலாம் உங்களுக்கு. இது வந்து உள்ள ஈயம் பூசி இருக்கிறதுனால நீங்க போனோடனே இதுல பொங்கல் வைக்கிறது, சமைக்கிறது எல்லாமே இதுல செய்யலாம் சார். எல்லாமே இதுல செய்யலாங்க சார். பாத்துக்கோங்க. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் நம்பர்ல இருந்து 14ஆம் நம்பர் வரலுமே இருக்குது. 800 கிராம் வெயிட்ல இருந்து 1.5 கிலோ வெயிட் வரலுமே இருக்குதுங்க சார் உங்களுக்கு. கேஜி கணக்கு தாங்க சார். கேஜி கணக்கு தாங்க சார். அது 8ஆம் நம்பர்ல இருந்து 14ஆம் நம்பர் வரலுமே இருக்குதுங்க சார். இருக்குதுங்க சார். இதுலயே வந்து 800 கிராம் இருந்து 2 கிலோ வரலுமே இருக்கு. வேற மாடல் காட்டுறேங்க. இப்போ சில்வர்ல பார்த்தா இல்லைங்க சொப்பு குடம், அதே மாதிரி பித்தளையில பொண்ணுங்களுக்கெல்லாம் பனியார் குடம்லாம் கொடுப்பாங்க இல்லைங்க, அதுக்கு வந்து இந்த பித்தளை குடம் தான் மெயினா எடுத்துட்டு போவாங்களே. கல்யாண பொண்ணுகளுக்குலாம் கொடுப்பாங்களே சீர் சந்தி கொடுக்குறப்போ இந்த மாதிரி பித்தளை குடம் தான் வந்து பனியார் குடமா வச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுலயும் வந்து உங்களுக்கு 2 கிலோல இருந்து 2.5-3 கிலோ வரையுமே இருக்குங்க சார். இருக்குங்க சார். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1800 ரூபாயில இருந்து எடுக்கலாங்க சார். 1800 ரூபாயில இருந்து எடுக்கலாங்க சார். அடுத்தது செம்பு பானை பார்க்கலாங்க. நம்ம தாத்தா பாட்டிலாம் அப்பெல்லாம் ரொம்ப இதுலதான் அதிகமா வந்து தண்ணிலாம் வச்சு குடிச்சாங்க. அதனாலதான் அவங்களும் அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்களா என்னமோ தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்பு பானை இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ சைஸ்ல இருந்தே இருக்குது. 2 கிலோ வந்து 3 கிலோ வரையிலுமே இருக்குது. 2, 2 கிலோ 2.5, 3 கிலோ வரையிலுமே இருக்குது. இதோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபாயில இருந்தே எடுக்கலாங்க சார். 1500 ரூபாயில இருந்தே எடுக்கலாங்க சார். இது வந்து பண்டிகை டைம்ல யூஸ் ஆகுறதுங்க. எல்லாம் வந்து பொங்கல் சீர் ஜாமான் எடுப்பாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழந்தேங்காய் வச்சு மாத்துறது. இது பொங்கல் டைம்ல இந்த அரிசி கழுவிவாங்கல்ல, அந்த இதுக்கு எல்லாமே வந்து இது யூஸ் ஆகும். சர்வ சட்டிமாங்க இதோட பேரு. இது சர்வ சட்டிங்க சார். இது வந்து நல்லா பினிஷிங் நல்லா இருக்கும். இதுலயே பாருங்க இந்த பெரிய சைஸ் இருக்கிறதுலயே பிக் சைஸ் சார். இது பிக் சைஸ் இருக்கிறதுலே பெரிய சைஸ். இது வந்து இது பழந்தேங்காய் மாத்துறது, கோயில் விசேஷத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பழந்தேங்காய் இதுலதான் வச்சு அப்பெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இப்ப எல்லாம் தான் சில்வர் பாத்திரமா பார்த்து தொலைவிட்டு இருக்கிறாங்க. என்ன ரேட்டுங்க இது இது செட் இல்லைங்க சார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வரும். ஆமாங்க சார். என்ன ரேட்டுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய் பக்கம். ஆமாங்க சார். பித்தளைங்க சார். இது வந்து ஐசிசிம்பாங்க. இது வந்து பியூர் பித்தளை. ஆமாங்க சார். இது என்ன ரேட்டுங்க வருது பெரிய? இது அப்படியே 1500 சம்திங் வரும் சார். ஆனா இது நல்லா பெருசுங்க சார். பெரிய ஃபேமிலிக்கு அந்த மாதிரினா தான் இது நல்லா. இதுவும் வந்து பியூர் பித்தளை தான். எல்லாமே பித்தளைங்க சார். இதுல எதுவும் மிக்சிங் கோட்டடு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார். எல்லாமே பித்தளை. இப்ப பழைய ஜாமானுமே கூட நம்ம பித்தளையும் கொண்டு வந்து போட்டு ஜாமான் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. பித்தளை, செம்பு, அலுமினியம், சில்வரு, இரும்பு, தகரம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பழசு எடுத்துக்கலாம். ஆமாங்க சார். இது வந்து இப்போ வீடுங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து செம்பு பானையில தண்ணி வச்சு குடிக்கிறாங்கல்ல, அதுக்காகவே பாருங்க இது வித்தியாசமான டைப்பா கொடுத்துருப்பாங்க. ஆப்பிள் மாடல்மாங்க. இந்த மாடல் பாருங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா வெயிட்டாவும் இருக்கும் உங்களுக்கு. இது எத்தனை லிட்டர் இது? இது பாத்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் பிடிக்கும் சார். 10 லிட்டர். 10 லிட்டர் கெப்பாசிட்டி.
செம்புல நம்ம தண்ணி குடிச்சாலே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். செம்புல குடிக்கிறதாங்க சார் இப்ப அவ்வளவும் பெனிஃபிட்டா இருக்குது. உடம்புக்கு எல்லாத்துக்குமே இது வந்து இப்ப எல்லாம் உடம்பு ஆரோக்கியத்துக்கு இப்ப வந்து செம்புல தான் தண்ணி வச்சு குடிக்கணுங்கிறாங்க. அதனால இது எல்லாமே இப்ப நல்ல வாண்டடா போயிட்டே தாங்க சார். இது என்ன ரேட்டுங்க வருது? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1800 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும் சார். 1800. இதுல எத்தனை சைஸ்க்கா இருக்கு? இதுல பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர்ல இருந்தே இருக்குங்க சார். 3ஆம் நம்பர்ல இருந்து 3 5 சைஸ் வருங்க சார். 5 சைஸ் இருக்கு. இருக்குங்க சார். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து தூக்குங்க. இது தூக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கலே நல்லா பெரிய சைஸ் வரையிலுமே இருக்குதுங்க. சின்ன சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 கிராம் வெயிட்ல இருந்தே எடுக்கலாங்க. இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 2 கிலோக்கு மேலேயே வரும். இருக்கலே ஜம்போ சைஸ் தூக்குங்க. இது கமர்ஷியலுக்கும் நல்லா யூஸ் ஆகும். கமர்ஷியலுக்கு நல்லா யூஸ் ஆகும். எல்லாமே கேஜி கணக்கு தான். கேஜி கணக்கு தான். இது கேஜி கணக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் 300 இருந்து ஸ்டார்டிங். ஒவ்வொன்றும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 550 ரூபா ரேட் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. கிலோ ரேட் கிலோ ரேட் 490 500 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்குமே இருக்குது. இன்னைக்கு ரேட்டு தாங்க சார் இன்னைக்கு எல்லாமே. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டரிங்க்குன்ட்டு கேரியர்லாம் கேட்குறாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது 4 சைஸ்ல இருந்தே இருக்குங்க. 4 சைஸ்ல இருந்தே 6 சைஸ் வரையுமே இருக்குது. இது வந்து இருக்கலே சின்ன சைஸ் கேரியருங்க. இது அது வந்து ஜம்போ சைஸ் வரையிலுமே எடுக்கலாம். நம்ம பெரிய சைஸ் வரையுமே இருக்குது. எல்லாமே கேட்டரிங்க்கு யூஸ் ஆகுறது தான். நம்ம சமைச்சு கொண்டு போய் ஒரு பக்கம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்காகவே வந்து இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோங்க. இது எடுக்கலாங்க. 1500 ரூபாயில இருந்தே எடுக்கலாங்க. 1500 ரூபாயில இருந்தே எடுக்கலாங்க. வெயிட் பேசஸ் தான் எல்லாமே வந்து. அடுத்து பாத்தீங்கன்னா பித்தளை பவுனிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 குடம் தண்ணி பிடிக்கும். இது சைஸ் பாத்தீங்கன்னா 2 கிலோல இருந்து 6 கிலோ வரையிலுமே இருக்குதுங்க. உங்களுக்கு 2 கிலோல இருந்து 6 கிலோ வரையிலுமே இருக்குதுங்க. இதுவும் கேஜி கணக்கு தான். பர் கேஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபாயில இருந்தே இருக்குங்க. 800 ரூபாயில இருந்து இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சமையல் அறையிலன்னு பாத்தீங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா போட்டு வைக்கிறதுக்கு செப்பரேட்டா வந்து வச்சிருப்போம். அதே வந்து அது ட்ராலி இது பாத்தீங்கன்னா 2 அடுக்குல இருந்து 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு அந்த மாதிரி இருக்குதுங்க. இது எல்லாமே வச்சுக்கலாம். நம்ம கிச்சனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 900 ரூபாய் 800 ரூபாயில இருந்து இருக்குங்க. இதுவுமே வெயிட் பேசிஸ் தாங்க சார். இதுவுமே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 கிலோ சம்திங்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் பக்கமா வரும் சார். இதெல்லாம் இருக்கலே ஜம்போ சைஸ் ஸ்டாண்டுங்க சார். இது இருக்கலே பெரிய சைஸ்ங்க சார். உங்களுக்கு கிச்சன்ல எல்லா ஜாமானுமே அதுல அடக்கிடலாங்க. எல்லா ஜாமானும் தேவையில்லாத எல்லாமே வந்து இப்போ அங்க வைக்கிறது எதுவுமே தேவையில்லை. எல்லாமே இதுலயே அடக்கலாங்க. ஒரே இதுலயே அடக்கலாம். இது வெயிட் பாத்தீங்கன்னா பாருங்க 8 கிலோ வருதுங்க சார். இது 8 கிலோ வருதுங்க சார். இருக்கறதுலே பெரிய ஸ்டாண்டுங்க சார். என்ன ரேட்டுங்க இது வருது? இது வந்து ஒரு 3000 ரூபாய் பக்கமா வருங்க சார். வருங்க சார். அதாவது நம்ம கிச்சன்ல செவுத்துல ஆணி மாட்டிட்டு நம்ம ஃபிட்டா மாட்டிக்கலாங்க சார். இல்ல டம்ளர் சின்ன தட்டுங்க எல்லாமே வைக்கலாங்க சார். உங்களுக்கு அனாவசியமா அங்கங்க போட வேண்டியதே இல்லைங்க சார். எல்லாமே இதுலயே அடங்கிடலாங்க சார். இப்ப நம்ம வீட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா பித்தளைப்படி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்க சார். பித்தளைப்படி இது வந்து சைஸ் வந்து 3 சைஸ் வருங்க சார். இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் இது பார்த்தா ஒரு படிம்பாங்க. இது இருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா 350 ரூபாயில இருந்தே இருக்குங்க சார். 350 ரூபாயில இருந்தே ஸ்டார்டிங். ஓகே. அப்புறம் இது நம்ம பூ கூடைம்பாங்க. இது கவர் எடுத்துட்டு பேச அப்படியே இருக்கணுமா? பூக்கூடை நம்ம கோயிலுங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போவோம் இல்லைங்க சார். அதுக்காகவே வந்து இது பூக்கூடை. இதெல்லாம் நம்ம பழம் தேங்காய் அந்த மாதிரி எல்லாம் வச்சு எடுத்துட்டு போறதுக்காக இது யூஸ் ஆகும். இது ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பித்தளைங்க சார். இப்ப நம்ம பித்தளை படியில இருந்தே பார்த்தா உங்களுக்கு பித்தளை தாங்க சார். இது படியும் பித்தளை தான், பூக்கூடையும் உங்களுக்கு பித்தளை தான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூபக்கால் வீட்டுல சாம்பிராணி புகை காட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தூபக்கால் இது யூஸ் ஆகும். உங்களுக்கு இது வந்து 3 சைஸ் இருக்குதுங்க சார். இது 3 சைஸ் இருக்குங்க சார். ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாயில இருந்தே ஸ்டார்டிங் சார். 300 ரூபாயில இருந்தே எடுக்கலாங்க சார். இது பாத்தீங்கன்னா பூஜை தட்டு நம்ம வீடுகள்ல எல்லாம் நம்ம வந்து பூஜை அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூரம் வைக்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே இது இதாகும் சார். யூஸ் ஆகும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் பாத்தீங்கன்னா 405 ரூபாய் அப்படி வருதுங்க சார். இந்த சைஸ் பார்த்தா உங்களுக்கு 405 ரூபாய் வருது. 405 ரூபாய் வருதுங்க சார். இது வந்து வாஸ்து பாத்திரம். இது பூலாம் போட்டு வைப்பாங்க இல்லைங்க சார். பூஜை அறையில பூ போட்டு வைப்பாங்கல்ல அதுங்க சார். இது சின்ன சைஸ்ல இருந்தே இருக்குங்க சார். 5ஆம் நம்பர்ல இருந்து உங்களுக்கு 12ஆம் நம்பர் வரையிலுமே இருக்குதுங்க சார். இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கா உங்களுக்கு 500 ரூபாய் தான் வரும். இது நல்லா ஹெவியா தாங்க சார். உங்களுக்கு இது நல்லா ஹெவியா தாங்க சார் இருக்கும். நல்லா எடுத்து வேணா பாருங்க கையில. நல்லா ஹெவியா தான் இருக்குங்க சார். வீடுங்களில் யூஸ் பண்றதுக்கும் இதாகும். சரி சார். சார் இது வந்து மணின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடு பூஜை அறையில வச்சிருப்பாங்க சார். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110 ரூபாயில இருந்தே இருக்குங்க சார். அதே மாதிரி கோயிலுங்களுக்கு யூஸ் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரையுமே இருக்குது. வெயிட் பேசஸ் தான் எல்லாமே வந்து. ஆமா சரி.
சார் இது வந்து பாத்தீங்கன்னா முக்காலிங்க சார். எல்லா விசேஷங்களுக்குமே இது வந்து மெயினா யூஸ் ஆகுறதுங்க சார். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கிலோ சைஸ் வரையுமே இருக்குங்க சார். 1.5 கிலோ சைஸ்ல இருந்து 3 கிலோ வரையிலுமே இருக்குது. இது ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 இருந்தே இருக்குங்க சார். 1500 இருந்தே இருக்குங்க சார் உங்களுக்கு. இப்போ குத்து விளக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் விளக்குல இருந்து கேரளா விளக்கு வரையிலுமே இருக்குதுங்க. நம்ம ஊர் விளக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த பெற வச்ச மாதிரி தான் இருக்கும். அதே வந்து அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அன்னப்பச்சி வச்ச மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. அன்னப்பச்சி வச்சிருக்காங்க சார். அதான் அந்த சைடு இருக்குது. அது வந்து அன்னப்பச்சி வச்ச மாதிரியே இருக்கும். அதுலயே கேரளா மாடல் பாருங்க சார். சின்ன சைஸ்லயே அதே கேரளா மாடல் பாருங்க அன்னப்பச்சி வச்சதும் இருக்குங்க சார். எல்லா சைஸுமே இருக்குதுங்க சார். இது கேஜி இல்லைங்க சார். அது பீஸ் தாங்க சார். 350 ரூபாயில இருந்து எடுக்கலாங்க சார். 350 ரூபாயில இருந்து 12,000 15,000 வரையுமே எடுக்கலாங்க சார். நம்ம இருக்குங்க சார். 6 அடி வரையுமே இருக்குங்க சார். 6 அடி வரையுமே எடுக்கலாங்க சார் நம்ம. இப்போ விளக்குன்னு பாத்தீங்கன்னா அது குத்து விளக்கு பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா பூஜை அறையிலும் வைக்கிறது. நம்ம காமாட்சி விளக்கு மெயினா வைப்போம். காமாட்சி விளக்கு இருக்குது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா குபேர காமாட்சின்னுவாங்க. இது நல்லா குழியாவும் இருக்குங்க சார். இந்த மாடலும் இருக்குங்க சார். நம்ம கிட்ட அவைலபிளாவே இருக்கு. சின்ன சைஸ் இருந்தா அதாங்க சார். 200 ரூபாயில இருந்து 1800 வரையுமே எடுக்கலாங்க சார். 200 ரூபாயில இருந்து எடுக்கலாங்க சார் நம்ம காமாட்சி விளக்கு. நிறைய மாடல்ஸ் இருக்கு. இருக்குதுங்க சார். எல்லா சைஸுமே எடுக்கலாங்க சார் நம்ம. அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்படம். நம்ம கிச்சன்லயே ரொம்ப அதிகமா யூஸ் ஆகுற இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்படம் தாங்க சார். அது பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்தே இருக்குங்க சார். ஒரு 100 கிராம் கொட்டுறதுல இருந்து 5 கிலோ பிடிக்கிற வரையுமே இருக்குங்க சார் நம்ம கிட்ட. இருக்குங்க சார். இருக்குங்க. எல்லா சைஸுமே இருக்குங்க சார் உங்களுக்கு. எல்லா சைஸுமே இருக்குங்க சார். ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாயில இருந்து எடுக்கலாங்க சார். 50 ரூபாயில இருந்து எடுக்கலாங்க சார். இது எல்லாமே வந்து நம்ம இந்த கம்மியா இந்த குழம்பு இந்த மாதிரி எல்லாம் டிஃபனுக்குலாம் வச்சு சாப்பிடுவோம்லைங்க சார். சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணங்க சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க சார். அதெல்லாம் நம்ம வளகாப்புக்கு இந்த மாதிரி எல்லாம் தட்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்க சார். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாயில இருந்தே எடுக்கலாங்க சார். 10 ரூபாயில இருந்து 50 70 ரூபா வரையுமே எடுக்கலாங்க சார். நம்ம இருக்குதுங்க சார். நல்லா குவாலிட்டியாவும் இருக்குங்க சார் எல்லாமே. இருக்குங்க சார். இருக்குங்க சார். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாவே இருக்குங்க சார் உங்களுக்கு. நல்லா குழி தட்டும்பாங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றதுக்கு இது எல்லாமே வந்து தனித்தனியா செப்பரேட்டா வச்சு கொடுக்கலாம் நம்ம. நிறைய ஸ்கொயர் இருக்குது, ரவுண்ட் இருக்கு, ஓவல் டைப்ல இருக்குங்க சார். எல்லாமே இருக்குங்க சார். எல்லாமே இருக்குங்க சார். எல்லா மாடலும் இருக்குங்க சார். சரிங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா டிஃபன் கேரியருங்க சார். டிஃபன் பாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்டார்டிங் சைஸுங்க சார். 1 நம்பர். இதுல இருந்து நல்லா ஹியூஜ் நிறைய இருக்குது. ரவுண்டு, ஓவலு, ரெக்டாங்கிள் இது எல்லாமே இருக்குதுங்க சார் நம்மளுக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 ரூபாயில இருந்தே எடுக்கலாங்க சார். 45 ரூபாயில இருந்தே எடுக்கலாங்க சார். இருக்காது எல்லாமே இருக்கு. டபுள், ட்ரிபிள், அதை விட இது 4 அடுக்கு வரையிலுமே இருக்குதுங்க சார் நம்மளுக்கு. எல்லா சைஸுமே இருக்குங்க சார். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பொடியெல்லாம் அரைக்கிறதுக்காக வேண்டி வெவ்வேறு நம்ம குட்டி ஜார் வச்சிருப்போம். அதுல ஒரு சிலது அரைக்காம கூட போயிடும். அப்படி இல்லைங்க சார். இது பாத்தீங்கன்னா இது பொடிக்காக வேண்டி இந்த மிக்ஸி வந்து வேர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பிராண்டுன்னு பாத்தீங்கன்னா பிரீமியருங்க சார். பிரீமியருங்க சார். ரொம்ப காம்பேக்டா இருக்குங்க சார். சும்மா இப்படி அழுத்திட்டு இதை எடுத்துக்கலாங்க சார். வேங்க இது சும்மா பட்டை லவங்க ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாம் போடுறோம் இல்லைங்க. அதுக்காகவே இது வேர் பண்ணுதுங்க சார். சும்மா ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை. இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் சார். ஈஸியா தான் இருக்கும். இது ஏதா லிட்டு அதே தான் உங்களுக்கு லிட்டே இதே தாங்க சார். அப்படியே இது போட்டுட்டு நீங்க லாக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. அப்படியே இதாகிக்கும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1350 ரூபா. அவ்வளவுதாங்க சார். அவ்வளவுதாங்க சார் வருது. எல்லா கடையிலுமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இப்ப வந்து அவைலபிளா இப்ப ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம ஷாப்ல ஆன்லைன் ஷாப்பிங் இருக்காக்கா? ஆன்லைன் ஷாப்பிங் இல்ல. ஆக்சுவலா எப்படின்னா அந்த வேஸ்டேஜ் அதிகம் ஆகும். இப்போ வந்து நம்ம பேக் பண்ணி அனுப்புறது அப்படின்னாவே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் அனுப்பி விடுவோம். அது வந்து பேக்கேஜிங் டிஃப்ரெண்ட். அந்த இதுல எல்லாம் வந்து லோடிங்ல ஒடுங்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வரும். உங்க கைக்கு வந்து சேரப்ப ஃப்ரெஷ்ஷா சேரணும்ல. அதனால நம்ம கடைக்கு விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுங்கிறது நிறைய பார்த்து எடுக்கலாம். உங்களுக்கு அதுதான் விஷயமே. பாருங்க இவங்ககிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. காரணமும் அவங்க வந்து அக்கா வந்து அழகா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இவங்க கிட்ட சொந்த தயாரிப்புங்கனால இவங்க அக்கா பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலையில கொடுக்குறாங்க. அதெல்லாம் பழசு உங்க வீட்டுல எதுவா இருந்தாலும் கொண்டு வாங்க, புதுசா வாங்கிக்கலாம். சரி, இது ஃபுல்லுமே வந்து நம்ம ஸ்டீல் இது எல்லாமே பித்தளை, சில்வர் எல்லாமே இங்க பாத்தோங்க. அடுத்த செக்மெண்ட் தனியா வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் எல்லாமே அங்க இருக்குது. வாங்க அங்க போய் பார்க்கலாம்.
இந்த வீடியோட அடுத்த தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அலுமினியம் செக்ஷன் அங்கே வச்சுருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கேன்ட்ரிங் தேவையான பெரிய பெரிய ஹோட்டலுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே வந்து அங்கே வச்சுருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்க நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோ